வணக்கம். இது ஸ்ரீ விஷ்ணுமாயா ஆஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 7.5 சனி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ 7.5 சனி அப்படின்னு என்னென்ன பார்த்தோன்னா, சனி ஒரு ராசியில் இருந்து ஒரு வட்டத்தை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இருந்து மறுபடியும் மேஷ ராசிக்கு வரணும்னா சனிக்கு 30 வருஷம் ஆகும். ஒரு ராசியில் சனி செல்றதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அதனால தான் சனி தாமதமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் 29, 2025 சனி பெயர்ச்சியாகிறார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது வரப்போகிற 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆக போகிறாரு. எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். சனியை மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, முதல் 2.5 வருஷம் விரயச்சனி, அடுத்த வர 2.5 வருஷம் ஜென்மச்சனி, அதுக்கப்புறம் வர 2.5 வருஷம் பாதச்சனி அப்படின்னு சொல்லி 7.5 சனியை 3 வகையாக பிரியும். அதாவது ஒரு ராசிக்கு முந்தின ராசி 12ஆம் இடம் இருக்கக்கூடிய ராசிக்கு பாதச்சனி நடக்கும். சனி எந்த ராசியில் உட்கார்ந்துட்டுருக்காரோ அந்த ராசிக்கு ஜென்மச்சனி நடக்கும். சனிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிக்கு விரயச்சனி ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ சனி கும்பத்தில் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதச்சனி நடந்துகிட்ருக்கு. சனி கும்பத்தில் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. அடுத்து கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது மீன ராசி. மீன ராசிக்கு இப்போது விரயச்சனி நடந்துகிட்ருக்கு. மார்ச் 29 பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் சனி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். விரயச்சனி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பக்கத்தில் நெருங்கும்போது அந்த சனியோட வீரியத்தை முதல்ல வரக்கூடியது. அதாவது இப்போ சனி மீன ராசிக்கு வந்துட்டாருன்னா அப்போ தான் மேஷ ராசிக்கு அந்த சனியோட பாதிப்புகள் தொடங்கும். வரக்கூடிய 2.5 வருஷம் இனி மேஷ ராசிக்கு அந்த சனியோட பாதிப்புகள் தொடங்கும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து அந்த சனி மேஷ ராசிக்கு வரும்போது அந்த சனி ஜென்மம் சனியாக மாறும். அதாவது சனி எந்த ஒரு இடத்துல உட்கார்றாரோ, எந்த ராசியில் உட்கார்றாரோ அந்த ராசிக்கு ஜென்மச்சனி நடக்கும். ஜென்மச்சனிங்கிறது தான் இருக்கிறதுலே உச்சக்கட்டமான பாதிப்புகளை விளைவிக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஒருத்தங்கக்கிட்ட சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். அந்த விஷயம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் பாதிப்புகள் வந்துடும். பணம் நிறைய செலவாகும், விரைய செலவுகள் நிறையாகும். சுப செலவுகளே நீங்கள் செஞ்சாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும், இந்த 7.5 வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வீடு நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இடம் எந்த மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க, வாஸ்து சரியாக கட்டியிருக்கீங்களா, இல்லாமல் கட்டியிருக்கீங்களா. நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து கட்டினாலும் அந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி நடக்கும். இப்போ ஸ்டார்டிங் வரக்கூடிய அந்த விரயச்சனிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த சனியோட எஃபெக்டை காட்டும். ஜென்மச்சனி சனி அந்த ராசியில் உட்காரும்போது தான் அவங்களுக்கு உச்சக்கட்டமான பிரச்சனைகளை விளைவிக்கும். உடல் ரீதியாக பின்னடைவு வரும். அதாவது சின்ன பசங்களாக இருந்தால் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரும். பெரிய பையனாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். பையனோ பொண்ணோ அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனை வரும். மிக கவனமாக இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அதாவது சுய முடிவு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த முடிவு இந்த டயத்தில் எடுத்தாலுமே உங்களோட முடிவு நீங்கள் 100% கரெக்டுன்னு சொல்லி நம்பிக்கையாக உட்காருவீங்க. ஆனால் அந்த முடிவு பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும். அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவு எடுங்க. அந்த முடிவு தான் சரியாக இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் அந்த முடிவு 7.5 சனி நடக்கும்போது அந்த முடிவு எடுத்திங்கன்னா
உங்களுக்கு மட்டும்தான் அது 100% கரெக்டு நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்க அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த டிஸ்கஸ் எது எடுத்தாலும் முடிவு எடுத்தாலும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பண்ணி நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு எடுங்க. ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா 1க்கு 2 தடவை நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு முடிவெடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசில் குழப்பம் நிறையா இருக்கும். அது என்ன குழப்பம்னு உங்களால் வாய் திறந்து சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குழப்பம் இருக்கும். மனசில் ஏதோ பாரமாகவே இருக்கும். ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். ஓ 7:30 சனி நடக்குதே, அதையிருமோ இதையிருமோ, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதையிருமோ இதையிருமோ அப்படின்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அதுக்கு அப்படி உங்களுக்கு எப்படி எப்படி குழப்பம் இருக்குதோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் ஏதாவது இருந்தால் போய் ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழப்பம் கம்மியாயிரும், நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஜென்மச்சனி மீன ராசியில் போய் உட்கார்றாரு. மீனராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்போது கும்பராசிக்காரங்களோ மேஷராசிக்காரங்களோ பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது. மேஷராசிக்கு 7:30 சனியோட அலை இப்போ தான் வீச தொடங்கியிருக்கு. அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வரும். கும்பராசிக்கு இந்த 7:30 சனி முடிவடைய போகுது. அதாவது 2.5 வருஷம் ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனிக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால் ஜென்மச்சனியில் எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்களோ அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எதிர்கொண்டு ஆகணும். ஜென்மச்சனியில் வந்த அளவு பிரச்சனையை விட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக வரும். இருக்கிறதுல நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு 7:30 சனியே முடிஞ்சிருச்சு. 7.5 வருஷமும் அனுபவித்து விட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 7:30 சனி முடிஞ்சிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த 7.5 வருஷமும் கொடுத்த கஷ்டத்தை தாண்டி 7:30 சனி கடந்து போகும்போது அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை நல்லா கொடுப்பாங்க. அதனால் வரக்கூடிய ராசியில் கும்பராசி, மேஷராசி, மீன ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மீன ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போ மனசில் குழப்பமாக இருக்குதோ அப்போல்லாம் சிவன் கோவிலில் போய் சாமி கும்பிடுங்க, நல்லது. போய் தியானம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ போடலாம். இது மாதிரி நிறைய வீடியோ வர்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அனைத்தும். வாழ்க வளமுடன்.